உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உற்ற நேரத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போறோம். அதான் இன்னைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கு தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. இப்படி ஒவ்வொரு பகுதியையும் ஒவ்வொரு மனிதரையும் நாடி சென்று உதவுவதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. அப்படித்தான் எல்லாருக்கும் எல்லாம்னு பார்த்து பார்த்து திட்டங்களை செயல்படுத்திட்டு வரோம். அதனால்தான் உங்க ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலையும் அண்ணனா, தம்பியா, அப்பாவா, மகனா, உற்ற நேரத்தில் உதவக்கூடிய உறவா, உடன்பிறப்பா இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இருக்கேன் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 3 ஆண்டுகள்ல இந்த சிவகங்கை மாவட்டத்தில் மட்டும் நம்ம அரசின் திட்டங்களால பயனடைந்திருக்கக்கூடிய எண்ணிக்கையை சொல்றேன். அதை நீங்க தயவு செய்து கேட்கணும். வங்கி கணக்கில் பணம் வந்த உடனே எங்க அண்ணன் ஸ்டாலின் தாய் வீட்டு சீர் அனுப்பி வச்சிருக்காருன்னு என்னோட சகோதரிகள் மகிழ்ச்சியா இருக்காங்க. அதே போல கல்லூரிக்கு போகணுமே, சின்ன சின்ன தேவைகளோட செலவுக்கு என்ன பண்றதுன்னு கஷ்டப்படுற மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், வருஷத்துக்கு 12,000 ரூபாய் எங்க அப்பாவா இருந்து தராருன்னு மாணவ மாணவிகள் சொல்றாங்க. இப்படி நம்ம அரசு துல்லியமாகவும் துரிதமாகவும் செயல்பட்டு வருது. அதனாலதான் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் என்னென்ன செஞ்சிருக்கிறோம்னு ஒவ்வொரு மேடையிலும் நான் புள்ளி விபரத்தோடு சொல்லி வர்றேன். இதையெல்லாம் இன்றைக்கு மாண்புமிகு எதிர்கட்சி தலைவரால் தாங்கிக் கொள்ள முடியல. என்ன செய்வது? அதனால அவர் வாய்க்கு வந்தபடி எல்லாம் பொத்தாம் பொதுவாக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்னு தொடர்ந்து புலம்பிக் கொண்டிருக்கிறார். 20 விழுக்காடு வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றலன்னு எரிச்சலோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார். அவரால் நான் கேட்க வரும்போது, அவரால் இந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்க முடியுமா? திண்ணையில உட்கார்ந்து கொண்டு வெட்டி பேச்சு பேசுற மாதிரி வாய்க்கு வந்தபடி எதிர்கட்சி தலைவர் பேசலாமா? மக்கள் கிட்ட உண்மை எடுத்து சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. காரணம், நாங்கள் அரசாங்கத்தில் இருக்கிறோம், அரசை வழிநடத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் புள்ளி விபரத்தோடு உங்களிடத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. எல்லாம் கவனிங்க. கொடுத்த வாக்குறுதிகள், திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். அரசுல மொத்தம் 34 துறைகள் இருக்கு. ஒவ்வொரு துறைக்கும் 2-3 திட்டங்களை நிறைவேற்ற வேண்டிய அளவில் தான் பாக்கி இருக்கு. நான் அதை ஏற்றுக்கொள்கிறோம், ஒத்துக்கொள்கிறோம், இல்லைன்னு மறுக்கல. இதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரி மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்கள் பேசுறாரு. பாவம், அவர் இன்னொரு கட்சி தலைவர் அறிக்கையை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி அதை அவர் வெளியிட்டு இருக்கிறார், படிச்சுக்கிட்டு இருக்கிறார், பேசிக்கிட்டு இருக்கிறார். பிரபல பத்திரிகைகள் தன்னுடைய இணைய பக்கத்துல அவரோட காப்பி அடிச்ச அறிக்கையை போட்டாங்க. இதுதான் அவர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் எப்படிப்பட்ட என்பதற்கு சான்று. இப்போ வாய் சவடா விடக்கூடிய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் 2011 மற்றும் 2016 சட்டமன்ற தேர்தலின் போது அதிமுகவின் சார்பில் வெளியிட்ட தேர்தல் அறிக்கையில் எடுத்து ஒவ்வொரு வாக்குறுதிக்கு கீழையும்
அதை நிறைவேற்றுற நாள், அதுக்கான அரசாணை எண், அதனால பயனடைந்த விவரம் பட்டியலிட்டு புத்தகமாக வெளியிடுவதற்கு தயாராக இருக்கிறார்களா? முழுசா 10 ஆண்டுகள் ஆட்சி செஞ்சு தமிழ்நாட்டை அதல பாதாளத்திற்கு தள்ளின மக்கள் மறந்திருப்பான்னு நினைக்கிறாரு. புது புது கதைகளோடு வரார் எதிர்கட்சி தலைவர் அவர்கள். சென்னை முதல் கன்னியாகுமரி வர கடலோர சாலை திட்டம்னு சொன்னாங்களே, நிறைவேற்றினாங்களா? மகளிருக்கு 50 விழுக்காடு மானியத்தில் ஸ்கூட்டர் வழங்கப்படும் சொன்னார, யாருக்காவது கொடுத்திருக்கிறாங்களா? எல்லா குடும்ப அட்டைதாரர்களுக்கும் செல்போன் வழங்கப்படும் சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? தென் தமிழகத்தில் ஏரோ பார்க் வந்துடுச்சா? 10 ஆடை அலங்கார பூங்காக்கள் அறிவிச்சாங்களே, எங்க இருக்கு? நான் இன்னும் கேட்கிறேன், 58 வயசுக்கு மேல ஆனவங்களுக்கு இலவச பஸ் பாஸ் சொன்னாங்களே, யாராவது அப்படி பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? பொது இடங்கள்ல இலவச வைஃபை அப்படின்னு சொன்னாங்களே, எந்த இடத்திலாவது அந்த வசதி ஏற்படுத்தியிருக்காங்களா? இப்படி வெற்று வாக்குறுதி கொடுத்துட்டு தமிழ்நாட்டு வளர்ச்சியை பாழாக்கினவங்க, தமிழ்நாடு திகிலாகடிச்சுன்னு புது பொருளைய இப்ப கிளப்பிட்டு இருக்கிறாங்க. தவழ்ந்து தமிழ்நாட்டை தரமட்டத்துக்கு அனுப்பணுமங்க. பொய்களாலும் அவதூறுகளாலும் நம்ம வீழ்த்த முடியுமான்னு பாக்குறாங்க. உண்மையிலே இன்னைக்கு பேசுற எதிர்க்கட்சி தலைவர்கள் ஆட்சி காலத்துல தமிழ்நாடு என்ன நிலைமையில இருந்துச்சு? 2011 திமுக ஆட்சி காலத்துல உபரி வருவாய் மாநிலமாக இருந்த தமிழ்நாட்டை 2013 ஆண்டு முதல் பற்றாக்குறை மாநிலமாக ஆக்கினது அதிமுக அரசு. 2017-19 ஆண்டுகள்ல இந்தியாவிலேயே அதிக அளவு வருவாய் பற்றாக்குறை மாநிலமா தமிழ்நாட்டை தத்தளிக்க விட்டாங்க. இப்படிப்பட்ட இக்கட்டான நெருக்கடியில தான் தமிழ்நாட்டை நாம் மீட்டு இருக்கிறோம். இத்தனைக்கும் அதிமுக ஆட்சி காலத்துல அவங்க முதுகு வளைஞ்சு சேவை செஞ்ச அவங்களுக்கு இணக்கமான ஒன்றிய அரசு இருந்துச்சு. அப்பவும் எதையும் கேட்டு பெறல, பதவிக்காக மட்டும் டெல்லிக்கு போனாங்க. ஆனா நாம ஆட்சிக்கு வந்ததும் அதே ஒன்றிய அரசு நம்மள தமிழ்நாடு அரசா பார்க்காம கொள்கை எதிரிகளா பார்த்து திட்டங்களை முடக்கினாங்க. ஒன்றிய அரசோட அந்த ஓரவிதனைகளை மீறித்தான் தமிழ்நாட்டை இன்றைக்கு நாம் முன்னேற்றிட்டு இருக்கோம். ஒன்றிய அரசோட திட்டங்களுக்கும் மாநில அரசோட நிதியை செலவு செஞ்சு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்கிறோம். இப்போ முந்தைய அதிமுக ஆட்சியோட கையாளாகாத நிர்வாக சீரழிவு ஒருபுறம், ஒன்றிய பாஜக அரசோட பாராமுகம் ஒருபுறம், தமிழ்நாட்டை ஒன்றிய அரசு எப்படி வஞ்சிக்குதுன்னு மாண்புமிகு நம்முடைய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பு விழாவாரியாக பேட்டி கொடுத்திருக்கிறார். ஏற்கனவே சட்டமன்றத்திலும் பேசி இருக்கிறார். ஆனா எதிர்கட்சி தலைவரை காதலி வாங்குறது இல்லை, அது எதையும் படிக்கிறது இல்லை. ரொம்ப சாதாரணமா தமிழ்நாடு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்றாருன்னா, தமிழ்நாடு திவால் ஆகணும் என்பதுதான் அவருடைய எண்ணமா என்று கேட்க தோணுகிறது. இன்னொன்றும் சொல்லுகிறார், அரசு செய்கிறதெல்லாம் வெட்டி செலவாம். வெட்டி செலவு எதை சொல்றாரு? மகளிர் தொகையை சொல்லுகிறாரா? காலை உணவு திட்டத்தை சொல்றாரா? எதை கொச்சப்படுத்தி இப்படி பேசுகிறார்? மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்களே, எங்களுக்கு தெரியும் எந்த செலவு செஞ்சா மக்களுக்கு நன்மை என்பது எங்களுக்கு தெரியும். உங்க நிர்வாகத்தை மக்கள் ஞாபக மறதியால மறந்திருப்பாங்க, தப்பு கணக்கு போடாதீங்க. எதிர்க்கட்சி தலைவர்களே, நீங்கள் போடுகிற எல்லா கணக்கும் தப்பு கணக்கு தான். மக்கள் எங்களோட செயல்பாடுகளையும் மக்களோட திட்டங்களை கணக்கு போட்டு முதல் மதிப்பெண் கொடுக்கிறாங்க. அதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை. எங்களுக்கு அது போதும். இன்னொன்று சொல்லுகிறார், திமுக ஆட்சிக்கு 13 அமாவாசை தான் இருக்குன்னு என்று சொல்லி கேலண்டரை கீழ்ச்சிக்கிட்டு இருக்கிற போதும். அதான் இன்றைக்கு அவருடைய வேலை. இப்போ அவர் இருட்டில் உட்கார்ந்து அமாவாசை எண்ணிக்கிட்டு இருக்காரு. இருக்கட்டும், பரவாயில்ல. நாம் மக்களுக்கான நன்மைகளை எண்ணி திட்டங்களை செயல்படுத்துவோம். மக்களோட மகிழ்ச்சியை மட்டும் எண்ணி பார்ப்போம். நேற்று நான் சிவகங்கை வந்ததிலிருந்து மக்கள் கொடுக்கக்கூடிய வரவேற்பை, அவர்கள் முகங்களில் தெரிகிற மகிழ்ச்சியை பார்க்கிறப்போ உதயசூரியன் ஒளியில தொடர்ந்து தமிழ்நாட்டை திமுக தான் என்றும் ஆளும் என்று கூறி மக்களுக்காக என்றும் உழைப்போம் என்று சொல்லி நான் உங்களை மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். உங்களுக்காக, உங்களுடைய பிரச்சனைகளுக்காக, உங்களுடைய நன்மைகளுக்காக
வீட்டிற்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வீட்டிற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசுடைய சாதனை சென்று கொண்டிருக்கிறது. ஆக அது தொடரும் தொடரும் என்பதை மீண்டும் மீண்டும் எடுத்து சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில என்றைக்கு மக்களோடு இருந்து பணியாற்றக்கூடிய ஒன்றுதான் என்பதை மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்தி மக்களுக்காக என்றும் உழைப்போம் உழைப்போம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.